குட் ஈவினிங் பிராத்மிக் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பிராத்மிக் புக்கில் லெசன் நம்பர் 1 கிராமர் பார்க்க போகிறோம். நமக்கு இதில் 21 லெசன் கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ பரீட்சையா புக்கில் இல்லாத கிராமர் பார்ட் நமக்கு பிராத்மிக்கில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கும் கூட. ஸோ இது தெரிஞ்சதுன்னா உங்களால் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும், பேசுகிறதுக்கு முடியும். ஸோ listen carefully. If you have any doubt, kindly comment करो. I will explain your doubts. ஃபஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபஸ்ட் லெசன்லேயே நமக்கு இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கன்வே பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? நிகழ்காலம் வர்த்தமான் கால் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு சென்டென்ஸ் எந்த வேர்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எந்த வேர்டில் முடியணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்பயுமே ஒருத்தர்கிட்ட ஏதாவது பேச போகிறோம் அப்படின்னா நான் இதுவா இருக்கேன், என் பேர் இது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ நம்மளிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மே அப்படின்னா நான் அர்த்தம். மேல் ஸ்டார்ட் ஆகிற எந்த சென்டென்ஸும் ஹூவில் முடியணும். இந்த ஹூக்கு தான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? மே அத்தியாபிகா ஹூம், மே வித்யார்த்தி ஹூம், வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட், மே லடுக்கா ஹூம், மே லடுக்கி ஹூம். இந்த மாதிரி நான் இதுன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேர் சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? மே ராம் ஹூம், மே ரவி ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹம்னா நாங்கள்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மாகவோ இல்லை பெரியவங்க ரெஸ்பெக்ட் ஃபார்மில் இருந்தால் நம்ம ஹே போடக்கூடாது, ஹைன் போடணும். இந்த ஹைனுக்கு இங்கிலீஷ் மீனிங் ஆர். தும் அப்படின்னா நீ. ஹோ, தும்மில் ஸ்டார்ட் ஆகிற எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் ஹோவில் தான் முடியணும். இது ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன்? ரெஸ்பெக்ட் ஃபார்மில் இருந்தால் ஹே வச்சு முடியக்கூடாது சென்டென்ஸ், ஹைனில் முடியணும். யக் வக் இது ரெண்டுமே சிங்குலர். யக் அப்படின்றது நமக்கு பக்கத்தில் இருக்க பொருளை சுட்டி காட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் யக் யூஸ் பண்ணலாம். வக் அப்படின்றது நம்மளோட தூரமாக இருக்க பொருளை நம்ம காமிச்சு பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யக்குக்கும் வக்குக்கும் இவன், இவள், இது இந்த மாதிரி ஒரு பையனையும் குறிக்கலாம், பொண்ணையும் குறிக்கலாம், ஆப்ஜெக்டையும் குறிக்கலாம். இந்த ரெண்டுக்குமே தூரம்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர பையன், பொண்ணு, ஆப்ஜெக்ட் இந்த மூணையுமே குறிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த ஏ வந்து இந்த யக்கோட ப்ளூரல் ஃபார்ம். இந்த வக் வந்து இந்த வே வந்து வக்கோட ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலராக இருந்துச்சு சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம ஹே வச்சு சென்டென்ஸை முடிக்கணும். ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் ஹைன். ஆல்ரெடி இங்கேயே நான் சொல்லிட்டேன். ரெஸ்பெக்ட் ஃபார்முக்கும் ப்ளூரல் ஃபார்முக்கும் ஹைன் போடணும். மேக் தூ ஹூ வச்சு முடிக்கணும். தும்முக்கு ஹோ வச்சு முடிக்கணும். இது ரூல்ஸ். மற்றபடி இந்த லெசனில் இன்னும் நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் கற்றுக்கலாம். நான் அப்படின்னா மே, நீ அப்படின்னா தும், நீங்கள் அப்படின்னா ஆப், நாங்கள் அப்படின்னா ஹம், அவன், அவள், அது அப்படின்னா வக்கு, இவன், இவள், இது யக், இவைகள், இவர்கள் அப்படின்னா ஏ, அவர்கள், அவைகள் அப்படின்னா வே. இந்த நவுன் இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எவ்ரி லெசனுக்கு பின்னாடி நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் ரிவீலும் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் பை சப்ளையிங் சூட்டபிள் வேர்ப்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, எண்டிங் லெட்டரெல்லாம் டேஷ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லெசனை நம்ம ரெஃபர் பண்ணி எது எண்டில் வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். மேலே ஸ்டார்ட் ஆகிருக்க சென்டென்ஸ் ஹூவில் முடியணும். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு மேல் அடுக்கா ஹூ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் பையன் அப்படின்னு அர்த்தம். தும் லடுக்கே ஹோ, நீ பாய்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. தும்மில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹோவில் முடியணும். ஹம் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ ஹைன் சூட்டபிள். ஹம் லடுக்கியாங்கு ஹைன், நாங்கள் கேர்ள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆப் ஆத்மி ஹைன், ஆப்புன்றது சிங்குலராக இருந்தாலும் அது பெரியவங்க, நீங்கள், அதனால் ஹைன் போட்டிருக்கோம். யக்கு கோடா ஹே, சிங்குலர்னா ஹே வரணும், ப்ளூரல் ஃபார்ம்னா ஹைன் வரணும். வக்கு கர் ஹே, கர்னா வீடு, கோடானா ஹார்ஸ். ஏ பேடு ஹைன், இவைகள் பேடு அப்படின்னா ட்ரீ. காயே, காய்னா கவு, வே காயே ஹைன், மே ரமாஹூ, ஹம் அவுரத் ஹைன். ஸோ இந்த லெசன்லேருந்து
நமக்கு கொடுத்துருக்க கண்டென்ட் ரொம்பவே சிம்பிள். இதுலேருந்து நீங்கள் நவுனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நவுன் ப்ளஸ் எண்டிங் ஆடுற லெட்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவு இந்த லெசன்லேருந்து போதுமானது. அடுத்தடுத்த லெசன்லேருந்து நமக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் செகண்ட் லெசன் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.